students, today we are going to see a second unit poem, Our Casuarina Tree, author Dorudut, lifetime 1856 to 1877. She lived only 21 years. She was a Bengali poet. She wrote English, French and Bengali. She was a third daughter of her family. She had brother and sister. Brother Abuju, he was affected in tuberculosis and died. Sister Arrow. Her well-known collection, Ancient Ballad, Legend of Hindustan. This poem was autobiographical tone. So here, author அவருடைய lifetime, how she was enjoyed in a childhood with Casuarina tree. ஸோ அவங்கள பற்றியே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது ஆட்டோபயோகிராஃபிக்கல் டோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Now move to the poem. Like a huge python winding round and round, the rugged trunk indented deep with scar, up to its very summit, near the stars, a creeper climbs, in whose emperor's bound no other tree could alive. Here the author giving description about the tree. A creeper climbs. ஸோ ஹியர் க்ரீப்பர் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான கொடி ஒட்டுண்ணிகளை சொல்கிறாங்க. அந்த கொடி எப்படி இருக்குன்னா லைக் எ ஹியூஜ் பைத்தான். ஸோ ஹியர் பைத்தான் மீன்ஸ் இட்ஸ் ஹேவிங் டூ மீனிங், எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அனதர் ஒன் எ டைப் ஆஃப் ஸ்னேக். ஸோ ஹியர் அந்த ஹியூஜ் பைத்தான்ஸ் ஒரு பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொடிகளை. ஸோ அந்த பாம்பு ஒரு கிளையில் சுற்றிட்டு இருந்தால், அந்த பிரான்ச்சஸில் சுற்றிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே இந்த கொடிகள் வந்து அந்த மரத்தோடைய கிளைகளில் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டென்டட் டீப் வித் ஸ்கார்ஸ். ஸோ ஹியர் ஸோ அது எப்படி இருக்குன்னா டீப்பாக ரொம்ப டைட்டாக அதில் சுற்றி இருக்குது, அதனால் ஸ்கார்ஸ் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தழும்புகளெல்லாம் ரொம்ப டைட்டாக சுற்றி இருக்கிறதுனால அந்த மரத்தில் ஒரு சில தழும்புகளும் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ். ஹியர் சம்மிட் மீன்ஸ் அந்த மரத்துடைய உச்சியை சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய சம்மிட் வந்து ஸ்டார்ஸை டச் பண்ணுற அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஹூஸ் எம்பரஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் அலைவ். ஸோ ஹியர் இந்த கேசிரோனா ட்ரீயை தவிர வேறு எந்த ட்ரீயாக இருந்திருந்தால் மேபி அது என்ன இருக்கும், இறந்து போயிருக்கும். ஸோ ஏன்னா அந்த க்ரீப்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டைட்டாக அதில் சுற்றிட்டு இருந்ததுனால. பட் ஹியர் ஃபார் திஸ் கேசிரோனா ட்ரீ it is brave and strong. But gallantly the gain wear the scarf, and flowers are hung in grissom cluster all the boughs among, whereon all day are gathered birds and bee. Gallantly, here gallantly in the sense அந்த ட்ரீ எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பிரேவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரேவாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The gained wear the scarf. ஸோ ஹியர் இந்த ட்ரீயில் ஒரு ஸ்கார்ஃப் நம்ம சுற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அந்த க்ரிப்பர்ஸ் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரீயில் அந்த க்ரிப்பர்ஸ் சுற்றிட்டு இருக்குது, அது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த க்ரிப்பரில் ஃப்ளார்ஸ் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளார்ஸ் ஆர் ஹங்ஸ். ஸோ பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது. இன் கிரிசன். ஸோ கிரிசன் இன் த சென்ஸ் ரெட் கலர். ஸோ ஹியர் அந்த ஃப்ளார்ஸ் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னா அந்த மரத்தில் அந்த பவுஸ், ஸோ அந்த பிரான்ச்சஸ் ஃபுல்லாகவே வெறும் பூக்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. whereon all day are gathered bird and bee. ஸோ ஹியர் ஸோ ஹோல் டே அங்கே எப்படி இருக்குன்னா அந்த ட்ரீ மேலே பேர்ட்ஸு அண்ட் பீஸ் எப்போவுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த பீஸ் கம் ஃபார் த ஃப்ளார்ஸ். ஸோ அந்த பேர்ட்ஸும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ட்ரீக்கு மேலே வந்து உட்காந்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் often at night the garden overflow with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. Often at night the garden overflows. ஸோ நைட் டைம் ஆனாலே அந்த பேர்ட்ஸ் அண்ட் பீஸ் எல்லாம் அங்கே ஸ்டே பண்ண வந்துடுது. இட்ஸ் ஏ ஷெல்டர் ஃபார் தெம்.
ஸோ அதனால் அந்த கார்டன் என்ன ஆகுதுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது, நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ். ஸோ அங்கே அந்த பறவைகளுடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஸ்வீட் சாங் கேட்குற மாதிரி, ஒரு நல்ல இதமான ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Sung darkling from a tree while men repose. So here repose in the sense taking rest. While men are taking rest. So மனிதர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம், அந்த தூங்குற டைமில் அந்த சாங் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. When first my casement is wide open thrown at dawn, my eyes delight on its rest. Sometime and most in winter on its crest, a grey bamboo sits statues like along, watching the sunrise, while on lower boughs his puny offspring leap about and play. Here casement is a type of window, so like we can open like a door. ஸோ ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். when the author woke up from the bed, ஸோ அவங்க பெட்டிலேருந்து எந்திரிச்ச உடனே she just opened the window and seeing outside for the casirona tree. ஸோ அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணி வெளியில் அந்த casirona ட்ரீயும் அந்த ட்ரீயில் இருக்கிற பேர்ட்ஸ் பீஸ் எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. and she was very happy to see that. sometime and most in winter a grey bamboo sits statue like along. ஸோ ஹியர் அந்த கிரே கலரில் ஒரு பேம்பு மீன்ஸ் மங்கி. அந்த மங்கி என்ன பண்ணுதுன்னா அந்த கேசிரோனா ட்ரீயில் மேலே உட்காந்துட்ருக்குது. எப்படி உட்காந்துட்ருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் எ ஸ்டாச்சு, ஒரு ஸ்டாச்சு மாதிரியே உட்காந்துட்ருக்குது. அண்ட் இட்ஸ் வாட்சிங் த சன்ரைஸ். ஸோ அந்த சன்ரைஸை வாட்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் பன்னி ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ ஹியர் அந்த குட்டிகள், அந்த குரங்குடைய அந்த மங்கியோடைய குட்டிகள் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப லீனாக இருக்குது, எலும்பும் தோலுமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த கிளைகளில் பிரான்ச்சஸில் இங்கேயும் அங்கேயும் ஏறிக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாண்டுட்டுருக்குது. அண்ட் for an year கோகிலாஸ் hailed the day, and to their pasture went our sleepy cows, and in the shadow on the broad tankas by the oak tree so beautiful and vast, the water lilies spring like snow enmassed. Here கோகிலாஸ் இட்ஸ் a type of bird similar to the cuckoo. ஸோ நம்ம இங்கே குயில் கூவுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே கோகிலாஸ். ஸோ அப்படின்ற அந்த பேர்டு காலையில் அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே கூவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் வாஸ் ஃபார் அன் இயர். ஸோ பக்கத்தில் இருக்கிற பேர்ட்ஸோடைய சவுண்டும் கேட்குது, அங்கே தூரத்தில் இருக்கிற பேர்ட்ஸோடைய சவுண்டும் கேட்குது. அண்ட் டு தர் பாஸ்டர் வெண்ட் ஆர் ஸ்லீப்பி கவுஸ். ஸோ ஹியர் அந்த கவு இருக்கு இல்லையா, மாடு, அது தூங்கிட்டு இருக்கு. அந்த தூக்கத்தோட பாஸ்டர், ஸோ அந்த புல்வெளிகளை அந்த கிராஸை தேடி போயிட்டுருக்குது. இன் த ஷேடோ அண்ட் த ப்ராட் ட்ரங்க் காஸ். ஸோ ஹியர் அந்த கேசிரோனா ட்ரீயோடைய ஷேட் வந்து கீழே விழுது, அதை தாண்டி போயிட்டுருக்குது. ஸோ அது பக்கத்தில் ஒரு சின்ன தண்ணி நிற்கிற அந்த ஒரு குட்டை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதையும் தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. by that whole tree so beautiful and vast. Here whore in the sense ரொம்ப வயதான அப்படின்னு மீனிங். ஸோ அந்த ட்ரீ வந்து கொஞ்சம் ரொம்ப வயதான ட்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடத்த தாண்டி போகுது. அதில் அந்த வாட்டர் லில்லிஸ் பூத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டர் லில்லிஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லைக் ஏ ஸ்னோ. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த வாட்டர் லில்லிஸ் இருக்குது.